நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை மலை கிராமத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கிராமம் வந்து பூம்பாறை கிராமத்தில் 3000 வருஷம் பழமையான கோயில் குழந்தை வேலப்பர்ன்ற கோயில். அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த குழந்தை வேலப்பரில் வந்து இன்னைக்கு வந்து கொடியேற்ற நாள். இங்கே வந்து மக்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். இப்போ மக்களோட இதை கேட்போம். பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் வந்து சுமார் 3000 பழமை வாய்ந்தது. இந்த கோயிலில் வந்து 150 வருஷமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் திருவிழா நடைபெறும். அதில் முதல் நாள் திருவிழாவான இன்னைக்கு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியிருக்கு. தொடர்ந்து 8 நாள் வாகனங்கள் பவனி வந்து 9ஆம் திருநாளான தேர் திருவிழா வந்து 22/2/2025 சனிக்கிழமை நடைபெறும். அது சமயம் வந்து மிக விமர்சையாக இருக்கும். எல்லாரும் வந்து சிறப்பித்து முருகனுடைய அருள் பெற்று செல்லுங்க. மறுநாள் வந்து கவை தேர்வு அதை விட சிறப்பாக இருக்கும். அன்னைக்கு வந்து முருகனுடைய அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கோங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ பரம்பரையாக ஃபஸ்ட்டு பூம்பாறையில் குடியேறிவே இந்த பூம்பாறையில் உருவாக்கப்பட்ட குடும்பத்தில் நான் பிறந்து வந்தவன். இந்த திருவிழா எவ்வளோ மிக சிறப்பாக நடக்குங்க? ரொம்ப சிறப்பாக நடக்கும். ரொம்ப சிறப்பாக நடக்கும். இது எத்தனை நாள் திருவிழாங்கய்யா? இது 12 நாள் திருவிழா. சரிங்க. 12 நாள் திருவிழா நல்லா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு இருந்து ஸ்டார்டிங் வந்து கொடியேற்ற இன்னைக்கு கொடியேறி இருக்கு. இனி அடுத்து வந்து 12 நாள் லாஸ்ட் முடிய வரைக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்க. ஆமா, நல்லதுங்க சார். நாங்கள் வந்து இங்கே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுக்கா பூம்பாறை கிராமம். இங்கே வந்து ஸ்ரீ குழந்தை வேலப்பர் திருக்கோயில் இருக்கு. இது வந்து பழனி அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு உபகோயில். இது இங்கே வந்து இன்னைக்கு முதலாம் நாளான கொடியேற்ற விழா நடைபெற்றிருக்கு சார். வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கு. இனி வருகின்ற 22ஆம் தேதி தைப்பூச தேர் திருவிழா நடக்கும். அதுவும் ரொம்ப விமர்சையாக இருக்குங்க சார். இது வந்து போகரால் செய்யப்பட்ட சிலை. பழனி டு சேம் பழனியும் இதுவும் 2 சிலை போகர் செஞ்சார் சார். அது வந்து நவபாசானத்தினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தசபாசானம். அதை விட ஒரு மூலிகை எக்ஸ்ட்ரா பயன்படுத்தி 10 பாசானத்தில் உருவாக்கப்பட்டிருக்குங்க சார். அதே மாதிரி இங்கே அங்கப்பிரசவம் பண்ணுறது வந்து மெயின் ரோட்டில் தான் பண்ண முடியுன்றாங்க. அதே வந்து ஜென்ட்ஸ் மட்டும்தான், ஆம்பளை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அதோட சில காலமா வந்து லேடிஸும் பண்றாங்க. முன்னாடி வந்து ஆண்கள் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். இப்ப இடைய காலத்துல வந்து பெண்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல முறையா அந்த குழந்தை வேலப்பருடைய அருள்னால எல்லாருமே நல்ல முறையா பண்றாங்க சார். கண்டிப்பா. இது எல்லாம் ஊர் எல்லாம் கம்ப்ளீட்டா விரதம் இருப்பீங்க நீங்க எல்லாரும்? கண்டிப்பா சார். இங்க வந்து சார் நம்ம சாதி மதம் வேறுபாடெல்லாம் இல்ல. நம்ம இஸ்லாமியர்கள் இருந்து எல்லாருமே இந்த தேர் திருவிழாவுக்கு எல்லாருமே ஒற்றுமையா வந்து விரதத்தை கடைபிடிப்பாங்க. எல்லாரும் வந்து கலந்துக்குருவாங்க. ஆமாங்க சார், கண்டிப்பா. இத்திருவிழாவின் முதல் நாளான இன்று மலையில் சேவல் வாகனத்தில் சுவாமி பவனி நடைபெறும். விழாவின் 2ஆம் நாளான நாளை 15ஆம் தேதி சுவாமி அன்ன வாகனத்திலும், 16ஆம் தேதி மயில் வாகனத்திலும், 17ஆம் தேதி காளை வாகனத்திலும், 18ஆம் தேதி ஆட்டுக்கிடா வாகனத்திலும், 19ஆம் தேதி பூத வாகனத்திலும், 20ஆம் தேதி சிங்க வாகனத்திலும், 21ஆம் தேதியான யானை வாகனத்திலும் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. திருவிழாவின் முக்கிய நாளான வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி குதிரை வாகனத்திலும் நடைபெறுகிறது. 23ஆம் தேதி மாலை பழனி முருகன் மலைக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. அன்று இரவு கொடியிறக்கமும் நடைபெற்று திருவிழா இனிதே நிறைவடைகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பூம்பாறை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் செய்து வருகின்றனர். மேலும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்ற ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தை வேலப்பரை சாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.